திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கொடநாடு கொலை, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு உள்ளிட்டவற்றை நாங்கள் வந்தால் விசாரிப்போம் என்று கூறியவர்களே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், ஒவ்வொன்றும் காலம் கடத்தி விடப்படுகிறது ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து வருவதில்லை என்றும், அரசுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மற்றதை மூடி மறைக்கின்றது என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், குடித்துவிட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தால் 10 ரூபாய் எனவும், குடித்துவிட்டு பாடையில் படுத்தால் 10 லட்சம் ரூபாய் எனவும் இது திராவிட மாடல் பாலிசி என விமர்சித்து பேசினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவிக தனித்து போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்ற விஜய் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன் என தெரிவித்தார். அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன அவர்களே வந்தாங்க, ஆட்சிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே கடத்தி விடப்படுறதை ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை. அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, மற்றதை மூடி மறைச்சிது. அப்படி தான் போகுது. வைகை அணை அருகே புதிய அணை கட்டப்படுவதற்கான மதிப்பீடு பணிகள் நடைபெற்று வருவதாக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனியில் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று இதுவரை மத்திய அரசு சார்பில் நாடாளுமன்றத்தில் ஒருமுறை கூட விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றும், தொகுதி மறுவரையறை செய்தால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகுதி அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு பல திட்டங்கள் செய்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும், 2026இல் மீண்டும் தேர்தலில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகே கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் விற்பனைக்காக பர்னிச்சர் கடையை இன்று திறந்து வைத்துள்ளனர். அப்போது கட்டில் மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் வைத்துள்ள பகுதியில் இருந்து தீப்பற்றி அடர்ந்த புகை வருவதை கண்டு கடையின் உரிமையாளர் கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை 4 மணி நேரம் போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மர சாமான்கள் மற்றும் பொருட்கள் ஆகியவை முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து பாலக்கோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகள் தட்பவெப்பநிலை குறித்து ஆராய்வதற்காக 80 கிராம் எடையில் சிறிய ரக செயற்கைக்கோளை தயாரித்து அசத்தியுள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரியத்தில் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை மற்றும் வாயு சாஸ்திரா ஏரோபேஸ் நிறுவனம் இணைந்து பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு விண்வெளி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறிய ரக ராக்கெட் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அதன்படி 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் சுமார் 40 மணி நேரத்தில் 2 சிறிய ரக ராக்கெட்களை தயாரித்து அசத்தியுள்ளனர். இது சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க தயாரிக்கப்பட்ட நிலையில் இதற்கு சுனிதா வில்லியம்ஸ் என பெயர் சூட்டப்பட்டது. 80 கிராம் எடை கொண்ட இந்த சிறிய ராக்கெட்டை பெரும்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் பலூன் மற்றும் பாராசூட் மூலம் வானில் பறக்கவிட்டு தட்பவெப்பநிலை காலநிலையை கணினி மூலம் மாணவர்கள் கண்காணித்தனர். தொடர்ந்து வெற்றிகரமாக வானில் செலுத்தப்பட்ட சிறிய ராக்கெட்டை தயாரித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு அரசியல் நோக்கமாக இல்லை என கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கிய கே.பி. முனுசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததில் அரசியல் நோக்கம் இல்லை என்றும், தமிழகத்தின் கல்வி 100 நாட்கள் வேலை திட்டம் போன்ற திட்டங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் என்று
கோரிக்கை வைத்தார் என்றும் அரசியல் களம் குறித்தும் கூட்டணி குறித்தும் சந்திப்பு இல்லை என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அரசியல் களத்தில் போதிய அனுபவம் இல்லாத தாவேக தலைவர் விஜய் சினிமா அனுபவத்தை வைத்து அரசியல் செய்கிறார் என விமர்சித்து பேசினார். திரு விஜய் அவர்கள் சினிமா துறையிலே மிக்க அனுபவம் உள்ளவர். அரசியல் துறையிலே எந்த அளவிற்கு அனுபவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் இன்னும் மக்களையே சந்திக்கவில்லை. மக்களையே சந்திக்காமல் 4 செவுற்றுக்குள்ளாகவே 2 ஆண்டு கால அரசியலை முடித்து விட்டார். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர் இவரை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். போக போக பார்க்கலாம். கொடிமங்கலம் அருகே புதிய சமுதாய கூடம் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட கொடிமங்கலம் புதூர் கிராமத்தில் கிராம மக்கள் வேண்டுகோள் ஏற்ப புதிய சமுதாய கூடம் அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கார் ரேஸ், கடலில் பேனா வைப்பது போன்றவைக்கெல்லாம் செலவு செய்யும் பணத்தை வேலை செய்கின்ற ஏழைப்பாளை மக்களுக்கு செலவழித்திருக்கலாம் இந்த திமுக அரசு என குற்றச்சாட்டை முன்வைத்து பேசினார். இவங்க எவ்வளவோ கார் ரேஸ் நடத்துறாங்க, எதோ நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் செலவழிக்கிற தொகையை எதற்கோ வீண் செலவு பண்றவங்க, இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுது கட்டடம், கடலில் பேனா வைக்கிறது, இந்த மாதிரிக்கெல்லாம் செலவு பண்ண போகிறத இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு, ஏழை பாளையம் வேலை பார்த்த அந்த பணத்தை கொடுத்துருக்கலாம்ல. இவங்களை வயிற்றுல அடித்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன சொல்லி நேற்று இந்த ஒரு வாரமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அமைப்பாளர்கள்லாம் இன்னைக்கு நடக்கிற இந்த 100 நாள் மத்திய அரசை எதிர்த்து நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டு பணம் வரலையோ அவங்க அனைவரும் கலந்துக்கிறணும். வாணிபாடி அருகே நகைகளை வைத்து ஆன்லைன் ரம்மி விளையாடிய கணவனால் மனமுடைந்து அவரது மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி ஊராட்சிக்குட்பட்ட மிட்டனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மதன். இவர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி தொடர்ந்து வீட்டில் இருந்த தங்க நகைகளை அடகு வைத்து தொடர்ந்து ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் ஆன்லைன் ரம்மியை கைவிடக் கோரி அவரது மனைவி வெண்ணிலா மதனை பலமுறை வலியுறுத்தி வந்துள்ளார். தொடர்ந்து மதன் ஆன்லைன் ரம்மி விளையாட்டினை விளையாடி வந்ததால் மனமுடைந்த வெண்ணிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பலூர் காவல்துறையினர் வெண்ணிலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக செல்வாக்கை இழந்து வருவதால் விஜயின் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்து வருகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் திருநகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு மத்திய அரசு 4 மாத ஊதியம் வழங்காதது துரோகம் எனவும், அதிமுக நிர்வாகிகள் புகார் தெரிவிப்பதற்காக தான் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள் என்றும், அதிமுக செல்வாக்கை இழந்து வருவதால் விஜயன் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்து வருகிறது என்றும், தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதனை தடுக்க நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசினார். அதாவது குற்றங்கள் கூடி மிகப்பெரியதாக இப்பொழுது தொடர்ந்து ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. பத்திரிகைகள் மூலமாக நடக்கின்ற குற்றங்கள் பெரிதாக தெரிகின்றன. இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய மிக முக்கியமானது. அது எதுவாக இருந்தாலும், கொலையாக இருந்தாலும் சரி, செயின் பறிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது திருட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது. ஆனால் சட்ட ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஜாதி பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய மத பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ வந்தால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். இந்திய தேசத்துக்காக எதிராக ஏதாவது ஒரு சதி செய்தாலோ அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் குற்ற பிரச்சனைகள். இந்த குற்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவதும் பத்திரிகைகள் சொல்வதும் மிக மிக முக்கியமானது. இதில் காவல்துறை கவனத்தோடு செயல்பட வேண்டும். காவல்துறை தன் கீழ் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று நினைக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த குற்றங்கள் குறைவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மிக கடுமையாக எடுக்க வேண்டும். நேர்மையான அதிகாரிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கும். சட்ட ஒழுங்கை குற்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.